அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் இந்த படத்துடைய ஷூட்டிங் டெல்லி அண்ட் ஜெய்சல்மர்ல நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் கூடிய விரைவில் சென்னையில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கோட் திரைப்படம் இப்போ இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பாத்தி அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி இந்த படத்துடைய ஷூட்டிங்கை கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ அஜித் வந்து அவருடைய அடுத்த படமான குட் பேட் அக்லி அந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் பயங்கர பிஸியாக இருக்கார். ஜூன் 20 அவர் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் போக போகிறாரு. அதுதான் இந்த படத்துடைய கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங். இந்த படத்தில் இந்த ஷெட்யூலில் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 நாள் ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மொத்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் மறுபடியும் அஜித் அவர்கள் குட் பேட் அக்லியோடைய படத்துடைய ஷூட்டிங்க்கு வர போகிறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இதை தாண்டி லைக்கா கிட்ட ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க, லைக்கா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை வேறு ஏதோ கம்பெனி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருந்தது. நான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி ஒரு நல்ல படமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் லைக்காவுக்கு இந்த படத்தை யாருக்கிட்டையுமே கொடுக்க விருப்பம் இல்லை, அவங்களே இந்த படத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பிளான் என்னென்னா, இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்தாங்க. கௌதம் வாசுதேவன் அவருடைய அடுத்த திரைப்படம் மம்முட்டி அவர்களை வச்சிருக்க போது அதை மம்முட்டியை ப்ரொடக்ஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ கூடுதலான அப்டேட் இந்த படத்தை பற்றி என்னென்னா, இந்த படத்துடைய ஹீரோயினா நயன்தாரா நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ரயான். இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சு ஜூன் 1 இல்லை 2 வைக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த படத்துடைய அடுத்த அப்டேட்டாக இந்த படத்தில் வந்து செகண்ட் சிங்கிள் இல்லைனா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. ஜூலை இல்லை ஜூன் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியான அப்டேட் கர்ணன். இந்த படத்துடைய ஹீரோவாக சூர்யா அவர் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹாலிவுட் ஸ்டண்ட் மாஸ்டர் நிக் போவெல் அவர் தான் வந்து ஸ்டண்ட்டை சூர்யா அவர்களுக்கு சொல்லி தராங்க. இந்த படத்தில் நிறைய ஸ்வாட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் தான் RRR திரைப்படத்திலையும் ஒர்க் பண்ணார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துடைய டைரக்டர் ஓம் பிரகாஷ். இந்த படத்துடைய ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிக்க போகிறாங்கன்றதை சொல்கிறாங்க. இந்த படத்தில் இன்னும் நிறைய ஹிந்தி ஆக்டர்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. ஜெயம் ரவி அடுத்தவருடைய லைனப்ஸில் நிறைய திரைப்படங்கள் இருக்குது. முக்கியமாக ஒரு பிரதர் அப்படின்ற திரைப்படம் பண்ணிகிட்ருக்காரு ராஜேஸ்வரிய டைரக்ஷனில். இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய டைரக்டர் கிருத்திகா உதயநிதி. இந்த படத்துலேருந்து இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்குமே முடிய போகுது. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பெங்களூரில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஜீனி. இந்த படத்துடைய புதுமுக டைரக்டர் ஒரு பயங்கரமான சாங் சீக்வன்ஸை பிளான் பண்ணியிருக்காராம். அந்த சாங் சீக்வன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த படத்துடைய மொத்த ஷெட்யூலுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. இதெல்லாம் தான் ஜெயம் ரவியருடைய லைனப்ஸாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஜெயம் ரவி ஏஜிஸோடைய ப்ரொடக்ஷனில் தனி ஒருவன் பார்ட் 2 நடிக்க போகிறாரு. சூர்யா 44 சுதா கொங்காராவுடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க வேண்டியது. பட் அவங்களால முடியாது அப்படின்றனால இப்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தை பண்ண போகிறாங்க சந்தோஷ் நாராயணோடைய மியூசிக்கில். இந்த படத்துலேருந்து இன்னும் எக்ஸ்க்ளூசிவான கிடைச்ச அப்டேட்ஸ்னு பார்த்தோன்னா, இந்த படத்துடைய கதை காலகட்டம்ன்றது 90s நடக்கிற மாதிரி இருக்க போது ஒரு காதல் அண்ட் கேங்ஸ்டர் திரைப்படமாக இது இருக்க போகுது அப்படின்றத சொன்னாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஜூன் முதல் வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக கண்டிப்பாக ஒரு ஹிந்தி ஹீரோயினை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூலி இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஜூன் மாதம் 6 இல்லை 3 ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்துடைய ஷூட்டிங் ஃபஸ்ட்டு சென்னையில் தான் நடக்க போகுது. இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ஸ்ருதி ஹாசன் அண்ட் நாகார்ஜுனா நடிக்க போகிறாங்கன்ற நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் கூட இந்த படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் அவருடைய அசோசியேட் டைரக்டர் ரத்னகுமார் இந்த கூலி திரைப்படத்தில் ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணல. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரீசெண்டாக சபரிமலை ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோஸும் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் இந்தியன் பார்ட் 2. இந்த திரைப்படத்துடைய ரிலீஸு ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க.
அந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச உடனே அந்த படத்தோட எண்ட் கிரெடிட்ஸில் இந்தியன் பார்ட் 3 உடைய ட்ரெய்லரை லான்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுன்றது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிவகார்த்திகனுடைய 23வது திரைப்படம் ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு யங்கர் வெர்ஷன் இருக்குது. அதை சஞ்சய் அப்படின்றவர் தான் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.